இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 86. கதையோட ஓப்பனிங்கில் நம்ம உனக்கு நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போனோம், அந்த இடத்துக்கு நீ வா அப்படின்ற மாதிரி பருட்டோவை கூட்டிகிட்டு போவா. போகிற வழியில் நம்ம பருட்டோ நீங்கள் அமைதிக்காக தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் ஏன் அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டு வருவான். அதுக்கு உனக்கு நான் காட்ட போகிற இடத்துக்கு போனால் உனக்கு எல்லா விஷயங்களும் புரியும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு வராரு. ஃபைனலாக அவங்க அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட கல்லுலாம் அடுக்கி மேலே அடுக்காயிருக்கு. அப்போதான் உனக்கு சொல்லுவார், அவரோட கிராண்ட் சைல்டு அதாவது கோசோச்சி அந்த இடத்துல தான் இறந்து போனான் அப்படின்ற ஒரு விஷயத்த. சுச்சிக்காக ஆபீஸ்ல அவன் கான்சியஸ் வந்துட்டான். அதுக்கப்புறம் குரோசுச்சி அந்த இடத்துல இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நம்ம மத்த வில்லேஜுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி போன் பண்ண எடுப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த லாட்கு என்ன சொல்லுவானா, அது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இப்பத்துல இருந்து இடன் ஸ்டோனை எங்களோட கண்ட்ரோலுக்கு நாங்க எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லுவான். அவங்க வச்சிருக்க ஆக்டாவை வச்சு இடன் ஸ்டோன்ல இருக்க எல்லா இடத்துலயுமே அதை சென்ட் பண்ணி ஃபுல்லாவே இடன் ஸ்டோனை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இவ்வளவு நாள் இந்த இடத்த குரோசுச்சி கண்ட்ரோல் பண்ணான்றதே கேவலமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஆக்டாவோட லீடர்ஷிப்பை உன்கிட்ட விட்டுறேன் அப்படின்ற மாதிரி கோகோ கிட்ட சொல்றாங்க. அப்ப கோகோயும் அந்த இடத்துல நம்ம கஸ்டடியில இருந்த அந்த லீஃப் ஷினோபி வந்து தப்பிச்சு போயிட்டானே அப்படின்ற மாதிரி கேட்க, அது இப்ப முக்கியமான விஷயமே கிடையாது. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மாஸ்டரை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றது தான். இந்த இடத்துல தான் அவங்களோட கிராண்ட் சைல்டான கோசுச்சி இறந்தானா அப்படின்னு சொல்லி பருட்டோ கேட்க, இது எல்லாமே அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. 4th கிரேட் நிஞ்சா வார்ல சேதாரம் ஆளப்பட்டதுனால எங்க வில்லேஜ்ல பல இடங்கள் டேமேஜ் ஆகி கிடந்துச்சு. ராப்பகலா உழைச்சி சில வருஷங்கள்ல அது எல்லாத்தையுமே நாங்க ஒரு புது டவுனா கட்டி முடிச்சோம். குரோசுச்சி ஓனகி கிட்ட 4th கிரேட் நிஞ்சா வார்ல சண்டை போட்டதுனால ஏகப்பட்ட ஷினோபிஸை நம்ம இழந்திருக்கோம். இப்ப இருக்க யங் ஷினோபிஸ்லாம் அவங்களோட ஸ்கில்ல ரொம்பவே லேக் ஆகி தான் இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களுக்கான டைமை கொடுப்போம், அவங்களும் அவங்களோட டேலண்ட்ஸை கெயின் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஓனகி அந்த சமயத்துல பேசியிருக்காரு. சரி டைம் ஆகுது, என்னோட பேர பையன் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஓனகி அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓனகி வந்து கோசுச்சியை மீட் பண்ண அந்த இடத்துல அவன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் கெனின் எக்ஸாம்காக ரொம்பவே ஆர்வத்தோட அந்த இடத்துல இருக்காங்க. ஆமா, உனக்குமே கெனின் ஆகிற வயசு வந்துருச்சு இல்லையா, நீ ஒரு நல்ல ஷினோபியா வரணும், நான் ரொம்ப காலம் வளர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு பெருசா எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஓனகி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாரு. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜோனின் ஆகிற வரைக்கும் நீங்க இருப்பீங்க, இல்ல நான் சுச்சிக்காக ஆகிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கன்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதை கேட்ட ஓனகி வந்து, நீ சுச்சிக்காக ஆக போறியா, அப்போ ஒரு முக்கியமான வார்த்தைகளை நான் உனக்கு சொல்லி தரேன். சுச்சிக்காக ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க எப்பயுமே எதை பார்த்தும் பயந்து ஓடக்கூடாது. எவ்வளவு பெரிய கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணி எதிர்த்து நிக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்குள்ள கண்டிப்பா இருக்கு, நான் ஒரு சுச்சிக்காகவே ஆகி உங்களையே சப்பாஸ் பண்ணுவேன்ற மாதிரி அவன் சொல்லுவான். அந்த சமயத்துல அவரோட திங்கிங் அந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு. பட் ஒரு நாள் கோசுச்சி வரதுக்கு ரொம்பவே லேட் ஆயிருக்கு. அவர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அக்கசுக்கு வேகமா பயந்து ஓடிக்கிட்டே வந்து இந்த மாதிரி கோசுச்சிக்கு ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்ல பார்த்தா கோசுச்சி பயங்கர காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லேஜோட சீக்ரெட்டை திருடுறதுக்காக சில ஷினோபிஸ் வந்திருப்பாங்க. அவங்கள எதிர்த்து அவங்கள ஸ்டாப் பண்றதுக்காக தான் கோசுச்சி சண்டை போட்டு இந்த கண்டிஷன்ல வந்து முடிஞ்சிட்டான். நான் வந்து கண்டிப்பா சுச்சிக்காகவே மாறணும், ஆனா இதுக்கப்புறம் என்னால பாசிபிலிட்டியே இல்லைன்னு அவன் சொல்ல, அதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. ஒரு ஷினோபி யார் வந்து அந்த உலகத்தையே பீஸ்ல வச்சிருக்கானோ அவன் தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான சுச்சிக்காக அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல அவன் வந்து இறந்து போறாங்க. ஓனகிக்கு ஒரு ரொம்பவே மோசமான நாளா அந்த நாள் அமையுது. அவனோட கிரேவ்ல அந்த இடத்துல இருக்கும் போது எதனால அவன் சாகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, குரோசுச்சி அப்பதான் இந்த விஷயத்தையே சொல்லுவா. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வரைக்கும் அந்த திருடங்க கூட இவன் ரொம்ப நேரம் தனியா சண்டை போட்டதுனால தான் இவன் இறந்து போயிட்டான். அதை கேட்ட உடனே நம்ம ஓனகிக்கு அவர் தான் எப்பயுமே அதை பார்த்தோம் பயந்து ஓடக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு இல்லையா, அதனால தான் அவனுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவரையே அவர் மேல பிளேம் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே ஓனகி வந்து அதே இடத்துல உட்காந்து ரொம்பவே சோகத்தோட தாங்க இருக்காரு. பட் ஒரு நாள் குரோசுச்சி வந்து கோச்சுச்சியோட ஒரு நோட் புக்கை நம்ம ஓனகி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நோட் புக்ல என்ன எழுதிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட கிராண்ட் பாக்கிட்ட இருந்து கத்துக்கின விஷயங்களையும் அவனோட லைஃப் கோல்ஸையும் பத்தி தான் அதுல எழுதி வச்சிருப்பான். அவனோட கிராண்ட்பா ஒரு சுச்சிக்காகவா இருந்து அந்த நாட்டை எப்படி பீஸ்ஃபுல்லா நடத்தினாரோ அதே மாதிரி அவன் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி தான் அதுல சொல்லியிருப்பான். கோசுச்சியோட கிரேவ் கிட்ட போயிட்டு அவனோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி டிராஜடியில யாருமே சாகக்கூடாது, எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதுக்கான வழியை நான் தேட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சில சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. சண்டை போடுறவங்க ஒரு மனுஷங்களா இருக்கக்கூடாது, ஆனா ஒரு சோல்ஜரா இருக்கணும், அவங்களுக்கும் சொல்லிட்டு தனிப்பட்ட எந்த ஒரு வில்லுமே இருக்கக்கூடாது, சொல்ற ஆர்டரை கேட்கணும். அந்த விஷயத்தினாலதான் ஆக்டாவியே கிரியேட் பண்ணி நம்ம குரோசுச்சி கிட்ட காமிச்சிருப்பாரு. பட் அது ஒழுங்கா வேலை செய்யாததுனால அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருக்கும். அதனால குரோசுச்சி வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு அப்ரூவ் கொடுத்திருக்க மாட்டா. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பாசிபிளான விஷயத்தை பத்தி மட்டும் தான் நம்ம ஓனகி யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் எதிர்பார்க்காத விதமா ஒரு சயின்டிஸ்ட் ஒரு நாள் அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி சீக்கிரட்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிபிஷியலான ஹியூமன் பண்ற ஒரு விஷயத்தை காட்டுறாருங்க. இது ஏன் கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி ஓனகி கேட்ட, குரோசுச்சி கிட்ட இதை காமிச்சனா அவங்க கண்டிப்பா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, இதோட மதிப்பு உங்களுக்கு புரியும், உங்களோட பிளானை என்னோட முழு மனசோட
மனசோட நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவான். ஸ்டார்டிங்ல நம்ம உனக்கு இந்த பிளான் எல்லாம் மனுஷங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சாலுமே அவனோட பேர பையனோட ஆசையை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானை அவரோட கையில எடுக்கிறாரு. யூஸ் பண்ணப்படாத ஒரு அண்டர் கிரவுண்ட் இடத்தை அந்த இடத்துல இவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபேப்ரிகேட்டரான ஹியூமனை கிரியேட் பண்றாங்க. அதாவது இவரோட செல்ஸை எடுத்து லார்ட் கூவை கிரியேட் பண்றாங்க. இவரோட செல்ஸ் மூலமா கிரியேட் பண்ண கூ தான் மற்ற சோல்ஜர்ஸை லீட் பண்றதுக்காகவும் அந்த லீடருக்கு ஒரு 4 கை இருக்கணும் இல்லையா, அதுக்காக இன்னும் 4 பேரையும் மொத்தம் 5 பேரை ஃபேப்ரிகேட் மூலமா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்டா எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணாங்க. இது மட்டும் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் ஹிடன் ஸ்டோன் வில்லேஜை எப்பயுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு பீஸ்லயே வச்சுக்கலாம். இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் குரோசிச்சியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ராஜடியுமே நடக்க நம்ம விடக்கூடாது. ஹியூமன்ஸே இல்லாத இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் சண்டை போட்டாங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு யங் ஷினோபிஸும் சாக வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா. என்னோட பிளானோட முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். இது எல்லாமே நான் எதுக்காக பண்றேன், இது எல்லாமே கோசுச்சியோட ஒரு வில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். நான் எதுக்காக இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன்னா நீ இதை புரிஞ்சுப்ப அப்படின்ற காரணத்துக்காக தான். இந்த ஆக்டாவை யூஸ் பண்ணி மற்ற லேண்டை அட்டாக் பண்ணியும் அவங்கள கைப்பற்றணும்னு சொல்லி எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்க ஒரே ஒரு நோக்கம் ஹிடன் ஸ்டோன் வில்லேஜில் இருக்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ உன்னை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கேப்சர் பண்ணதுக்கான காரணமே இந்த பிளான் எதுக்கும் வெளியில போயிடக்கூடாது. இந்த பிளான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களையுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு பர்டோ சண்டை போறது உங்களோட நோக்கம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட பிளான்ல நீங்க தலையிடாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்ற மாதிரி தான் உனக்கு சொல்லுவாரு. சரி, இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்கு சாம்பிளா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருந்ததா சொல்லுவீங்க இல்லையா, அது என்னது அப்படின்ற மாதிரி அவன் கேட்க உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அது ஒயிட் ஜெட்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாருங்க. அதை கேட்ட உடனே பர்டோ அந்த இடத்துல பயங்கர ஷாக் ஆயிரும். அது எவ்வளவு மோசமானது தெரியுமா உங்களுக்குன்ற மாதிரி கேட்க அது எவ்வளவு டேஞ்சர்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கிரியேச்சர்ஸ் வந்து ஒச்சுச்சிக்கால கிரியேட் பண்ணப்பட்டது, அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பர்டோ கேட்க இன்னமும் நிறைய விஷயங்கள் ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு. அதுக்காக தான் மிட்ஸ்கியை நாங்க எங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்காக அப்படின்ற மாதிரி பர்டோ கேட்பான். நாங்க கிரியேட் பண்ண ஃபேப்ரிகேட்டட் பர்சன் எல்லாமே ரொம்பவே அன்ஸ்டேபிளா தான் இருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனா அவங்களால ரொம்ப காலம் வாழ முடியாதுன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஒரு வருஷமோ இல்ல சில மாசங்களோ ஒரு நாள் கிரியேட் பண்ண அடுத்த நாளையே கூட அவங்க உடஞ்சு போயிடலாமா. ஆனா இந்த எல்லா பிரச்சனைக்குமே மீட்ஸ்கி ஒரு சொல்யூஷனா இருப்பான். ஏன்னா அவன் ஒரு பெர்ஃபெக்ட்டான சிந்தட்டிக் ஹியூமன். அவனோட உடம்பு எப்படி மேல் ஃபங்க்ஷன் ஆகுது அதை பத்தின இன்ஃபர்மேஷனை நாங்க கேதர் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்களுமே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபேப்ரிகேஷன் ஹியூமன்ஸை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவனையுமே நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அது அவனோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அவனை காயப்படுத்த நீங்க கூட்டு வரலையான்ற மாதிரி பர்டோ கேட்பான். அது என்னோட நோக்கம் கிடையாது, இந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வரதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. ஹானஸ்டா எல்லா விஷயத்தை பத்தியும் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், இப்ப நீ நம்புறியா இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க பர்டோக்கு என்ன சொல்றதுனே தெரியாம தான் அந்த இடத்துல இருப்பான். நான் இந்த விஷயத்துக்கு உன்னை கோஆபரேட் பண்ணலாம் சொல்லி கேட்கல, இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். ஒரு ஷினோபியா இந்த வில்லேஜோ இந்த உலகமோ எப்பயும் பீஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீனுமே நினைக்கிற அதே விஷயத்தை தான் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே ஆக்டாவா இருக்கு இல்லையா, நம்ம சீக்கிரமே அங்க இங்கன்னு மறைஞ்சுதான் இருக்கான். அவனோட அப்பாக்கு எப்படியாச்சும் தகவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை தான் அவனுக்கு இருக்கு. அதே சமயம் சுச்சிக்காக ஆபீஸ்ல எல்லாமே இப்ப நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்மளை எதிர்த்து சண்டை போடுறவங்க எல்லாரையுமே நம்ம இப்போதைக்கு ஜெயில போட்டு வச்சிருக்கோம். இந்த 5 ஷினோபிஸையுமே பிடிச்சி வச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த மனுஷங்களோட ஹார்ட்டை எடுத்தோம்னா நம்மளோட லைஃப் லாங்க அதிகரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கீரலா கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா முடியும், ஆனா மாஸ்டரோட அனுமதி இல்லாம இவங்க மேல நம்ம கை வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் லாட்கும் அந்த இடத்துல சொல்லுவான். கோக்குக்கு இதை கேட்டவொடனே அந்த இடத்துல பயங்கர கடுப்பா இருக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம், இதுக்கப்புறம் அவங்களோட ஹார்ட்டை எடுத்து நமக்கு வச்சுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க மாஸ்டரோட அனுமதி இல்லாம எதையுமே நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாது. அவரோட கடைசி வார்த்தை என்னன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னாருன்ற மாதிரி லாட்கும் அந்த இடத்துல சொல்லுவான். சரி, இப்போ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே பிரிஞ்சு போய் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்டரை வேகமா தேட பாருங்க. அப்படி தேடும் போதே எங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது, லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அதுக்கு லாட்கும் அந்த இடத்துல சில சாக்ரிஃபைஸ் பண்றது தப்பே கிடையாது, மாஸ்டரோட வழிதான் என்னோட வழியுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் என்ன சொல்லுவானா, நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு நல்லாவே புரியுது, ஒரு பீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நம்புறீங்க. அதுக்கு ஓனோக்கி வந்து யங் பீப்புள் சாவக்கூடாது, அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க கூடாதுன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிகேட்டட் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. பட் அந்த இடத்துல அவங்கள பத்தி எனக்கு பெரிய அளவுல தெரியாது, ஆனா 2 பேரை நான் மீட் பண்ணேன், அவங்களுமே மனுஷங்கள மாதிரி தான் யோசிக்கிறாங்க பேசுறாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டியுமே இருக்கு, அவங்கள சண்டைக்கு அனுப்பது மூலமா எந்த ஒரு டிஃபரெண்ட்டையுமே இல்லையன்ற மாதிரி தான் சொல்லுவான். பட் அவங்களையுமே ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவான். ஆனா ஓனக்கு என்ன சொல்லுவார்னா, அவங்க பார்க்க மனுஷங்க மாதிரி இருக்கலாம், ஆனா அவங்க மனுஷங்க கிடையாது, அவங்களோட நேம் மாதிரி அவங்களுமே ஃபேப்ரிகேட்டட், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வில்லுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. பட் என்ன கேட்பானா, வில்லுன்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் லீஃப் வில்லேஜ்ல நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதே சமயம் இப்போ நீங்க வந்து ஃபேப்ரிகேட்டடுக்கு எந்த ஒரு வில்லும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, இது உண்மையில நீங்க நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்பான். தேவையில்லாம வினோதமா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது
தெரியாது அப்படின்ற மாதிரி தான் உனக்கு சொல்லுவாரு. அதுக்கு பருட்டோ என்ன சொல்லுவானா, ஒரு வேலை இருக்கலாம், ஆனா மீட்ஸ்கியை பத்தி எனக்கு கொஞ்சோண்டாச்சு தெரியும். அவன் அவங்கள ஒரு ஃப்ரெண்டா கன்சிடர் பண்றான். மீட்ஸ்கிக்கு வில்லுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே வில்லுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை உங்களை இல்லைன்னு சொல்லிட்டு உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்களுக்கும் தனிப்பட்ட வில்லுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவங்களுமே மனுஷங்க மாதிரி தானே, அவங்களுக்கும் மனுஷங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லை இல்லையா? அவங்கள கொல்றதும் ஷினோபிஸை கொல்றதும் ஒரே விஷயம் தானே அப்படின்ற மாதிரி தான் பருட்டோக்கு ஃபீல் ஆகும். ரொம்பவே எமோஷனலா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடாத, அவங்க பார்க்க வேணா அப்படிலாம் இருக்கலாம், ஆனா ஃபேப்ரிகேட்டட் உண்மையான ஹியூமன்ஸ் கிடையாது. மீட்ஸ்கிக்குமே அதே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பருட்டோ அந்த இடத்துல கோவத்தோட மீட்ஸ்கிக்கு வில்லு இல்லை நீங்க சொல்ல வரீங்களான்ற மாதிரி கேட்க, அவனுக்கு இருக்கு நீ எப்படி சொல்றன்ற மாதிரி தான் உனக்கு கேட்பாரு. பட் அந்த இடத்துல ரொம்பவே கடுப்போட, நீங்க கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா மீட்ஸ்கிக்கு வில்லுன்னு ஒன்று இருக்கு, அந்த ஃபேப்ரிகேட் பீப்புள்ஸ்க்கும் இருக்கும், நீங்க தான் அந்த விஷயத்தை நம்ப மாட்டீங்க, இந்த பிளானுக்கு என்னால கோஆபரேட்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உனக்கு இந்த இடத்துல பயங்கர சீரியஸா நான் பண்ண போற விஷயங்களை உங்ககிட்ட நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தும் நீ கன்வின்ஸ் ஆகலனா அது மட்டும் இல்லாம நீ எனக்கு ஆப்போசிட்டா இப்ப இருக்க, அப்ப நம்ம மறுபடியும் எனிமீஸா தான் மாற போறோம்ன்ற மாதிரி சொல்லிடுவாரு. நம்மள பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி உனக்கு சொல்ல அந்த இடத்துக்கு காக்கு வராங்க. அந்த இடத்துல சண்டை போறதுக்காக 3 பேருமே முறைச்சு நின்று பார்க்க இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.